போலீஸ் வண்டி வந்து இடிக்கிறியா? என்ன அருண் எப்ப பார்த்தாலும் உன்கிட்ட வந்து பிரச்சனை பண்றான்? வேணும்னே தான் வந்து இடிச்சிருக்கான். அதெல்லாம் இல்லைங்க, வேணும்லாம் ஒண்ணும் பண்ணல. வண்டியில நீ வேணும்னே தான் இடிச்சிருக்க எனக்கு தெரியும். பழசெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் இப்படி பண்ணிருக்க எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் வேணும்லாம் பண்ணலங்க. இது வரைக்கும் வம்பிழுத்துட்டு நக்கலா பேசிட்டு போவேன். இப்ப ஒரு பைக்ல வந்து இடிச்சிருக்கேன். நான் சத்தியமா வேணும்னு பண்ணல சார். என் கார்ல நடிக்காத. நான் இங்க இருந்திருந்தா என்னைய போட்டு தள்ளிருப்பேன்ல. நீ ஒன்னும் அந்த அளவுக்கு ஒருத்து கிடையாது. ஒரு ஆட்டோல ஸ்கூல் பசங்களை ஏத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. வண்டியை நிறுத்த முடியல. நான் அப்படியே அந்த பக்கம் திரும்பினா வண்டியில தட்டிடுச்சு. பைக்ல தான் அடிச்சு அவங்க மேல அடிக்கல. நீ ஏன் மேல ஏத்த தாண்ட வந்த? அந்த பக்கம் தள்ளி நின்னு இல்லனா நேரம் நான் செத்துருப்பேன். உங்களுக்கு எல்லாம் எதுவும் ஆகாது சார். அடுத்தவன போட்டு தான் சாவடிப்பீங்க. நான் சொல்றதை கேளுங்க. நீ சொல்றத நான் ஏன்டா கேட்கணும்? என் வண்டியில இடிச்சிட்டியா? உன்னை ஜென்மத்துக்கும் கார் ஓட்ட விட மாட்டேன். எப்படா என் மேல கேஸ் போடலாம்னு தெரியாதீங்க சார். என் வண்டியில பிரேக் பிடிக்கல. என்னத சொல்ல விடுங்க. இது என்ன நம்ப சொல்றீங்க? இடிச்சு நிக்காம போயிடலான்னு பார்த்தா இப்ப மாட்டிக்கிட்டோனே போய் சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குறியா? உங்களுக்கு எல்லாம் எனக்கு யோசிக்க வேண்டாம் சார். நிஜமாவே என் வண்டியில பிரேக் பிடிக்கல சார். உனக்கு என்ன பிடிக்கல? அதான் வேணும்னே வந்து இடிச்சிருக்க சார். உங்களுக்கு எனக்கு பிடிக்காதுதான். அதுக்காக இந்த மாதிரி வேலை பாக்குறலாம் நான் கிடையாது. நிஜமாவே என் கார்ல பிரேக் பிடிக்கல சார். போதுண்டா. என்கிட்ட அடிக்கடி ஒருத்த பிரச்சனை பண்ணுவான்னு சொன்னேன்ல, இவன் தான் பாருங்க இப்ப என் மேலே இடிக்க வந்திருக்கான். ஆண்டி மேல எனக்கும் மரியாதை இருக்கு, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா நம்ம லைஃப்ல நம்ம ஒண்ணா இருக்கணுமா இல்லையாங்கறத அவங்க ஏன் டிசைட் பண்ணணும்? அவங்கள கேட்ட நாம லவ் பண்ணோம், மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு அம்மா ஓகே சொன்னாங்கல்ல. அது கூட நான் சொன்ன பொய்யால தான் மனோஜ். நான் பணக்கார வீட்டு பொண்ணு இல்லன்னு தெரிஞ்சதுன்னா உங்க அம்மா நம்ம மேரேஜ்க்கு ஓகே சொல்லிருப்பாங்களா? கண்டிப்பா சொல்லிருக்க மாட்டாங்க. நம்ம மேரேஜும் நடந்திருக்காது. ஆனா இது எதுவுமே உனக்கு புரியல. நம்ம லைஃப் எப்படி இருக்கணும்னு நாம தான் முடிவு பண்ணணும். அதுக்காக நம்ம மட்டுமே தனியா வாழ்ந்துட முடியாது. நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. அம்மா உன்னை ரொம்ப நம்புறாங்க. நீயும் எனக்காக அவங்க கிட்ட பேசுறதும் இல்ல. பேசினா என்னதான் திட்டுவாங்க. சரி, கடைசி வரைக்கும் அவங்க கிட்ட பேசாம இருந்துட்டா நீயும் அப்படியே இருந்துருவியா? என்ன அப்படியே கட் பண்ணி விட்டுருவியா? நீ ஏன் இப்படி இருக்க? உங்க அப்பாக்கும் அம்மாக்கும் சண்டை வந்தா அவங்க பேசாமலே இருந்துருவாங்களா? நம்ம வீட்ல இருக்கிற எல்லா கப்பல்ஸ்குள்ளயும் சண்டை வருது. ஆனா அவங்க யாருமே பேசிக்காம இல்ல.